ஓம் சாந்தி. ஜூலை 16, 2024 காலை முரளி பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நாடகத்தின் மிக சரியான ஞானத்தை கொண்டிருப்பதனால் மாத்திரமே உங்களால் ஆட்டி அசைக்க முடியாதவராகவும் ஸ்திரமாகவும் இருப்பதுடன் நிலையானதோர் ஸ்திதியையும் கொண்டிருக்க முடியும். மாயையின் புயல்களால் உங்களை அசைக்க முடியாது. கேள்வி: தேவர்களின் எந்த பிரதான தெய்வீக குணம் குழந்தைகளாகிய உங்களில் எப்பொழுதும் புலப்பட வேண்டும்? பதில்: முக மலர்ச்சியுடன் இருப்பது. தேவர்கள் எப்பொழுதும் முக மலர்ச்சியுடனும் புன்னகையுடனும் காட்டப்படுகின்றார்கள். அதே போன்று குழந்தைகளாகிய நீங்களும் சதா முக மலர்ச்சியுடன் இருக்க வேண்டும். என்ன நிகழ்ந்தாலும் தொடர்ந்து புன்னகைத்தவாறு இருங்கள். ஒருபொழுதும் துக்கத்தையோ கோபத்தையோ அனுமதிக்காதீர்கள். தந்தை உங்களுக்கு எது சரி எது பிழை என்பவற்றின் புரிந்துணர்வை கொடுக்கின்றார். அவர் ஒருபொழுதும் உங்களுடன் கோபப்படுவதோ சந்தோஷமற்று இருப்பதோ இல்லை. எனவே குழந்தைகளாகிய நீங்களும் சந்தோஷமற்றவர் ஆகக்கூடாது. ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஒரு லௌகீக தந்தை இவ்வாறு கூறமாட்டார். அவருக்கு 5 அல்லது 7 குழந்தைகள் இருக்கலாம். இங்கே ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்களே. அவர்கள் அனைவருக்கும் நிச்சயமாக தந்தை இருக்க வேண்டும். தாங்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று மக்கள் கூறுகிறார்கள். அவர்கள் இதனை அனைவருக்குமாக கூறுகின்றார்கள். எவர் வந்தாலும் அவர்கள் நாங்கள் சகோதரர்கள் என்றே கூறுகிறார்கள். நாடகத்தில் அனைவரும் கட்டுண்டு உள்ளார்கள். இதனை எவருமே அறிய மாட்டார்கள். அறியாமல் இருப்பதும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. தந்தை மாத்திரமே வந்து இவை அனைத்தையும் உங்களுக்கு கூறுகின்றார். மக்கள் சமய கதைகளை கூறும் பொழுது அவர்கள் கூறுகிறார்கள், பரமாத்மாவான பரம தந்தைக்கு வந்தனங்கள். ஆனால் அவர் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் கூறியிருக்கிறார்கள், பிரம்ம தேவர், விஷ்ணு தேவர், சங்கர் தேவர். ஆனால் அவர்கள் இதனை புரிந்துணர்வுடன் கூறுவதில்லை. உண்மையில் பிரம்மாவை தேவர் என்று அழைக்க முடியாது. ஆனால் விஷ்ணு தேவர் என்று அழைக்கப்படுகின்றார். பிரம்மாவை பற்றி எவருக்குமே தெரியாது. விஷ்ணு தேவர் என்று கூறுவது சரியாகும். ஆனால் சங்கரருக்கு பாகம் இல்லை. அவருக்கு சுய சரிதையும் இல்லை. ஆனால் சிவ் பாபாவின் சுய சரிதை உள்ளது. அவர் இங்கு வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கி புதிய உலகை ஸ்தாபிக்கின்றார். ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டு மற்ற சமயங்கள் அனைத்தும் அழிக்கப்பட உள்ளன. அனைவரும் எங்கே செல்கின்றார்கள்? அமைதி தாமத்திற்கே. அனைவரின் சரீரங்களும் அழிக்கப்படும். புதிய உலகில் நீங்கள் மாத்திரமே இருப்பீர்கள். நீங்கள் அதனை பிரதான சமயங்களையும் அறிவீர்கள். அவை அனைத்தின் பெயர்களையும் உங்களால் குறிப்பிட முடியும். பல சிறிய கிளைகளும் கோப்புகளும் உள்ளன. அனைத்திற்கும் முதலில் தேவ தர்மமும் பின்னர் இஸ்லாம் மதமும் உள்ளது. இந்த விஷயங்கள் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு எவரது புத்தியிலும் இல்லை. அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இப்பொழுது மறைந்து விட்டது. இதனாலேயே ஆலமரத்தின் உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. முழு மரமும் இருந்த போதிலும் அதன் அஸ்திவாரம் இல்லை. ஓர் ஆலமரம் நீண்ட ஆயுட்காலத்தை கொண்டது. இங்கே தேவ தர்மம் மிகவும் நீண்ட கால எல்லையை கொண்டுள்ளது. அது மறையும் பொழுதே தந்தையால் வந்து கூற முடியும். இப்பொழுது ஒரு தர்மம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதால் மற்ற சமயங்கள் அனைத்தும் அழிக்கப்பட வேண்டும். இதனாலேயே திரிமூர்த்தி உருவாக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால் அவர்களுக்கு அதன் அர்த்தம் தெரியாது. கடவுளே அதி மேலானவர் என்றும் அதன் பின்னர் பிரம்மா விஷ்ணு சங்கரர் உள்ளனர் என்பதும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். பின்பு நீங்கள் பூமிக்கு வரும் பொழுது தேவர்களை தவிர வேறு எந்த தர்மமும் இருக்க முடியாது. பக்தி மார்க்கமும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. முதலில் மக்கள் சிவனை வழிபடுகிறார்கள்.
அதன் பின்னர் தேவர்களை வழிபடுகிறார்கள். இது பாரதத்திற்கு மாத்திரமே பொருந்தும். ஏனெனில் மற்ற மக்களுக்கு தங்கள் சமயம் அல்லது பிரிவு எப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டது என்பது தெரியும். ஆரியர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் மிகவும் புராதனமானவர்கள். உண்மையில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமே மிகவும் பழமையானது. நீங்கள் விருட்சத்தின் படத்தை விளங்கப்படுத்தும் பொழுது தங்கள் சமயம் இன்னென்ன நேரத்தில் ஆரம்பமாகியது என்பதை அவர்களாகவே புரிந்து கொள்ள முடியும். முன்னரே நிச்சயிக்கப்பட்ட ஆதி அனாதியாக தாங்கள் பெற்ற பாகங்களை ஒவ்வொருவரும் நடிக்க வேண்டும். நீங்கள் எவர் மீதும் குற்றம் சுமத்தவோ அல்லது இது இன்னாரின் தவறு என்று கூறவோ முடியாது. நீங்கள் ஏன் பாவாத்மாக்கள் ஆகினீர்கள் என்பது விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. தாங்கள் அனைவருமே எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் என்று மக்கள் கூறுகிறார்கள். அவ்வாறாயின் சகோதரர்கள் அனைவரும் ஏன் சத்யுகத்தில் இருப்பதில்லை? எவ்வாறாயினும் அது நாடகத்தின் பாகம் இல்லை. இந்த அனாதியான நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. அதன் மீது நம்பிக்கை கொண்டிருங்கள். வேறு எதனையும் கூறாதீர்கள். சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பது உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. கல்ப விருட்சத்தின் படமும் உள்ளது. எனினும் அதன் கால எல்லை என்ன என்பது எவருக்கும் தெரியாது. தந்தை எவரையும் இகழ்வதில்லை, ஆனால் அவர் விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் எந்தளவு தூய்மையாக இருந்தீர்கள் என்பதையும் அவர் விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் இப்பொழுது தூய்மையற்றவர் ஆகியதால் நீங்கள் கூவி அழைக்கின்றீர்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். அனைத்திற்கும் முதலில் நீங்கள் அனைவரும் தூய்மையாக வேண்டும். அதன் பின் வரிசை கிரமமாக கீழிறங்கி உங்கள் பாகங்களை நடிக்கின்றீர்கள். ஆத்மாக்கள் அனைவரும் மேலேயே வசிக்கின்றார்கள். தந்தையும் மேலேயே வசிக்கின்றார். பின்னர் நீங்கள் அவரை வருமாறு அழைக்கின்றீர்கள். நீங்கள் அவரை அழைப்பதனால் அவர் வருவதில்லை. தந்தை கூறுகின்றார், என்னுடைய பாகமும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஒரு எல்லைக்கு உட்பட்ட நாடகத்தில் கதாநாயக நடிகர்களுக்கு ஒரு பிரதான பாகம் உள்ளதை போன்று இதுவும் ஓர் எல்லையற்ற நாடகமாகும். அனைவரும் நாடகமென்ற பந்தனத்தில் கட்டுண்டு உள்ளார்கள். நீங்கள் ஒரு நூல் இழையினால் கட்டுண்டுள்ளீர்கள் என்பது இதன் அர்த்தம் அல்ல. இல்லை, அது ஓர் உயிரற்ற விருட்சம் என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். விதை உயிருள்ளதாக இருந்தால் எவ்வாறு மரம் வளர்கிறது என்றும் அது எவ்வாறு பழங்களை கொடுக்கிறது என்பதும் அதற்கு தெரியும். அந்த ஒரே ஒருவரே இந்த மனித உலக விருட்சத்தின் உயிருள்ள விதையாவார். இது தலைகீழான விருட்சம் என்று அழைக்கப்படுகிறது. தந்தை ஞானம் நிறைந்தவர் ஆவார். அவர் முழு விருட்சத்தினதும் ஞானத்தை கொண்டுள்ளார். இது கீதையின் அதே ஞானமாகும். இது எதுவும் புதியதல்ல. பாபா இங்கு வாசகங்கள் எதனையும் கூறுவதில்லை. அம்மக்கள் கிரந்தை கற்ற பின்னர் அமர்ந்திருந்து அதன் அர்த்தத்தை விளங்கப்படுத்துகிறார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இது ஒரு கல்வியாகும். இதற்கு வாசகங்களுக்கான அவசியமில்லை. அந்த சமய நூல்களின் கல்வியில் எந்த இலக்கோ லட்சியமோ இல்லை. அவர்கள் ஞானத்தையும் பக்தியையும் விருப்பமின்மையை பற்றியும் பேசுகிறார்கள். இப்பழைய உலகம் அழிக்கப்பட உள்ளது. சந்நியாசிகள் எல்லைக்கு உட்பட்ட விருப்பமின்மையை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருக்கின்றீர்கள். சங்கராச்சாரியார் வரும்பொழுது வீட்டின் மீதும் குடும்பத்தின் மீதும் விருப்பமின்மையை கொண்டிருங்கள் என்று அவர் மக்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் முதலில் சமய நூல்கள் போன்றவற்றை கற்பிப்பதில்லை. பெருமளவு விரிவாக்கம் ஏற்பட்ட போதே மக்கள் சமய நூல்களை எழுத ஆரம்பித்தார்கள். ஒரு சமயம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது ஒரே ஒருவர் மாத்திரமே இருப்பார். பின்னர் படிப்படியாக விரிவாக்கம் இடம்பெறுகிறது. உலகின் முதலாவது தர்மம் எது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது பல சமயங்கள் உள்ளன. ஸ்வர்க்கமென்று அழைக்கப்பட்ட ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. படைப்பவரையும் படைப்பையும் அறிந்து கொள்வதனால் குழந்தைகளாகி நீங்கள் ஆஸ்திகர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் நாஸ்திகர்கள் ஆகும் பொழுது பெருமளவு துன்பம் உள்ளது.
நீங்கள் அனாதைகளாகி உங்கள் மத்தியில் நீங்கள் தொடர்ந்தும் சண்டை சச்சரவுகள் செய்கின்றீர்கள். கூறப்பட்டுள்ளது, நீங்கள் உங்கள் மத்தியில் தொடர்ந்தும் சண்டையிடுகின்றீர்கள். ஒரு பிரபுவும் அதிபதியும் உங்களுக்கு இல்லையா? இந்நேரத்தில் அனைவரும் அனாதைகள். புதிய உலகில் தூய்மை, அமைதி, சந்தோஷம் ஆகியன இருந்தன. உண்மையில் அனைத்தும் இருந்தன. அங்கு அளவற்ற சந்தோஷம் இருந்தது. ஆனால் இங்கு அளவற்ற துன்பமே உள்ளது. அது சத்திய யுகத்திலும் இது கலியுகத்திலும் உள்ளது. இப்பொழுது இது உங்கள் அதிமங்களகரமான சங்கமயுகமாகும். ஒரே ஒரு மங்களகரமான சங்கமயுகமே உள்ளது. சத்திய திரேதா யுகங்களின் சங்கமத்தை மங்களகரமானது என்று அழைக்க முடியாது. அங்கே தேவர்கள் உள்ளார்கள். ஆனால் இங்கு அசுரர்களே உள்ளார்கள். இது ராவண ராஜ்யம் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் ராவணனின் தலை என ஒரு கழுதையின் தலையை காட்டுகிறார்கள். ஒரு கழுதையை எவ்வளவுதான் சுத்தமாக்கி ஆடைகளை அதன் மேல் வைத்தாலும் அது புழுதியில் உருண்டு ஆடைகளை அழுக்காக்கிவிடும். தந்தை உங்கள் ஆடைகளை சுத்தமாக்குவதுடன் உங்களை அழகானவர்களாகவும் ஆக்குகின்றார். பின்னர் நீங்கள் ராவண ராஜ்யத்தில் உருண்டு தூய்மையற்றவர்கள் ஆகின்றீர்கள். ஆத்மா, ஷரீரமாகிய இரண்டும் தூய்மையற்றதாகிறது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் உங்கள் அலங்காரம் அனைத்தையும் இழந்து விட்டீர்கள். தந்தை தூய்மையாக்குபவர் என்று அழைக்கப்படுகின்றார். நீங்கள் சத்யுகத்தில் இருந்த பொழுது எவ்வாறு அலங்கரிக்கப்பட்டிருந்தீர்கள் என்பதை நீங்கள் முழு ஒன்று கூடலின் முன்னிலையிலும் கூறலாம். அத்தகைய முதற்தரமான ராஜ்ய பாக்கியத்தை கொண்டிருந்த நீங்கள் பின்னர் மாயையின் புழுதியில் உருண்டு அழுக்காகிவிட்டீர்கள். தந்தை கூறுகின்றார், இது இருள் சூழ்ந்த நரகம். அவர்கள் கடவுள் சர்வ வியாபி என கூறியுள்ளார்கள். என்னென்ன நிகழ்ந்ததோ அது மீண்டும் அதே போன்று இடம்பெறும். இதனை குறித்து குழப்பமடைய வேண்டிய அவசியமில்லை. 5000 வருடங்களில் ஒவ்வொரு சமயத்திலும் எத்தனை மணி நேரங்கள், நிமிடங்கள், வினாடிகள் உள்ளன என்பதை ஒரு குழந்தை கணக்கிட்டார். அதில் அவர் தனது புத்தியை வீணாக்கி உள்ளார். உலகம் எவ்வாறு தொடர்கிறது என்று பாபா விளங்கப்படுத்துகின்றார். பிரஜாபிதா பிரம்மா முப்பாட்டனார். அவரது தொழில் என்ன என்பது எவருக்குமே தெரியாது. அவர்கள் பல்ரூப வடிவங்களை உருவாக்கி உள்ளார்கள். ஆனால் அதில் பிரஜாபிதா பிரம்மாவை ஒதுக்கிவிட்டார்கள். அவர்கள் தந்தையையோ அல்லது பிராமணர்களையோ மிக சரியாக அறிய மாட்டார்கள். அவர்கள் அவரை ஆதிதேவ் என்று அழைக்கிறார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நானே இந்த விருட்சத்தின் உயிருள்ள விதையாவேன். இது ஒரு தலை கீழான விருட்சமாகும். சத்தியமானவரும் உயிருள்ளவரும் ஞான கடலுமான தந்தையே புகழப்படுகின்றார். ஷரீரத்தில் ஓர் ஆத்மா இல்லாது விட்டால் அந்த ஷரீரத்தினால் அசைய முடியாது. ஓர் ஆத்மா ஒரு கர்ப்பப்பையினுள் 4-5 மாதத்தின் பின்னர் பிரவேசிக்கின்றார். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. பின்னர் ஆத்மா ஷரீரத்தை விட்டு நீங்கும் பொழுது அனைத்தும் முடிவடைந்துவிடும். ஆத்மா அழிவற்றவர். அவர் தனது பாகத்தை நடிக்கின்றார். தந்தை வந்து ஓர் ஆத்மா சின்னம் சிறிய புள்ளி என்றும் அவருக்குள் அழியாத ஒரு பாகம் பதியப்பட்டுள்ளது என்றும் உங்களை உணரச் செய்கின்றார். பரம தந்தையும் ஓர் ஆத்மாவே. அவர் ஞான கடல் என்று அழைக்கப்படுகின்றார். நீங்கள் ஓர் ஆத்மா என்று உங்களை உணரச் செய்கின்றார். கடவுள் சர்வ சக்திவான் என்றும் அவர் 1000 சூரியன்களிலும் பார்க்க பிரகாசமானவர் என்றும் அம்மக்கள் கூறிய போதிலும் அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. தந்தை கூறுகின்றார், அவர்கள் அவை அனைத்தையும் பக்தி மார்க்கத்தில் விவரித்துள்ளதுடன் சமய நூல்களிலும் எழுதியுள்ளார்கள். அர்ஜுனருக்கு ஒரு காட்சி கொடுக்கப்பட்ட பொழுது அவர் கூறினார், அந்த அளவு பிரகாசத்தை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. எனவே அந்த கருத்து மக்களின் புத்தியில் நிலைத்துள்ளது. பிரகாசமானதொன்று எவரிலேனும் பிரவேசித்தால் அவர் வெடித்து விடுவார். அவர்களுக்கு ஞானம் எதுவும் இல்லை.
எனவே கடவுள் 1000 சூரியன்களையும் விட பிரகாசமானவர் என்று எண்ணுவதால் அவரின் காட்சியை பெற அவர்கள் விரும்புகிறார்கள். அந்த பக்தி பரவசத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அக்காட்சியும் கிடைக்கிறது. ஆரம்பத்தில் உங்களிடம் வந்த பலர் காட்சிகளை பெற்றார்கள். அப்பொழுது அவர்களின் கண்கள் சிவந்து விடுவதுண்டு. அவர்கள் காட்சிகளை பெற்ற போதிலும் அவர்கள் இப்பொழுது எங்கே? அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்குரிய விஷயங்களாகும். தந்தை இந்த விஷயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். இதில் இகழ்ச்சி என்ற கேள்விக்கு இடமில்லை. குழந்தைகளாகி நீங்கள் எப்பொழுதும் முக மலர்ச்சியுடன் இருக்க வேண்டும். இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. மக்கள் என்னை அதிக அளவில் அவமதித்த போதிலும் நான் என்ன செய்கின்றேன்? நான் கோபமடைகின்றேனா? அவர்கள் அனைவரும் நாடகத்திற்கு ஏற்ப பக்தி மார்க்கத்தில் சிக்குண்டு விட்டார்கள் என்பதனை நான் புரிந்து கொண்டுள்ளேன். எனவே குழப்பமடைய வேண்டிய அவசியமில்லை. இவ்வாறாக நாடகம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அன்புடன் விளங்கப்படுத்த வேண்டும். அப்பாவி மக்கள் அறியாமை என்னும் கார் இருளில் உள்ளார்கள். அவர்கள் புரிந்து கொள்ளாதிருப்பதால் நீங்கள் அவர்கள் மீது கருணை கொண்டிருங்கள். நீங்கள் சதா புன்னகைத்தவாறு இருக்க வேண்டும். அந்த அப்பாவி மக்களால் சொர்க்க வாசலுக்கே வர முடியாதிருக்கும். அவர்கள் அனைவருக்கும் அமைதி தாமத்திற்கு செல்வதற்கு உள்ளார்கள். அவர்கள் அனைவரும் அமைதி தாமத்திற்கு செல்ல உள்ளார்கள். அனைவரும் அமைதியையே விரும்புகிறார்கள். எனவே தந்தை நிஜமான விஷயங்களையே உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஒவ்வொருவரும் நாடகத்தில் ஒரு பாகத்தையும் பெற்றுள்ளார்கள். இதில் உங்களுக்கு நிச்சயிக்க முடியாத ஸ்திரமான புத்தி தேவை. ஒரு ஆட்டி அசைக்க முடியாத ஒரு நிலையான ஸ்திதியை நீங்கள் கொண்டிருக்கும் வரை உங்களால் எவ்வாறு முயற்சி செய்ய முடியும்? என்னதான் நிகழ்ந்தாலும் புயல்கள் வந்தாலும் நீங்கள் ஸ்திரமாக இருக்க வேண்டும். மாயையின் புயல்கள் பல வரும். அவை இறுதி வரை வரும். ஆனால் உங்கள் ஸ்திதி உறுதியாக இருக்க வேண்டும். இது ஒரு மறைமுகமான முயற்சியாகும். குழந்தைகளில் சிலர் முயற்சி செய்து புயல்களை தொடர்ந்தும் விரட்டுகிறார்கள். ஒருவர் இதில் எந்த அளவு சித்தி அடைகிறாரோ அந்த அளவிற்கு அவர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார். ராஜ்யத்தில் பல்வேறு மட்டத்தில் அந்தஸ்துகள் உள்ளன. திரிமூர்த்தியும் சக்கரமும் விருட்சமும் சிறந்த படங்களாகும். இவை ஆரம்பத்தில் தயாரிக்கப்பட்டன. இந்த 2 படங்களையும் நீங்கள் சேவைக்காக வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்லலாம். அவர்களால் இதனை மிக நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இப்படங்கள் துணியில் செய்யப்படுவதையே பாபா விரும்புகின்றார். அதுவும் நாளடைவில் நடக்கும். ஸ்தாபனை எவ்வாறு இடம்பெறுகிறது என்று நீங்கள் விளங்கப்படுத்தலாம். இதனை நீங்களும் புரிந்து கொண்டால் உங்கள் சொந்த சமயத்தில் நீங்கள் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். கிறிஸ்துவ சமயத்தில் நீங்கள் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற விரும்பினால் அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. இந்த அதி மங்களகரமான சங்கம யுகத்தில் தூய்மையாகி உங்களை அலங்காரம் செய்யுங்கள். மாயையின் புழுதியில் உருளுவதால் உங்கள் அலங்காரத்தை ஒரு பொழுதும் அழித்து விடாதீர்கள். 2. இந்த நாடகத்தை மிக சரியாக புரிந்து கொண்டு உங்கள் ஸ்திதியை ஆட்டி அசைக்க முடியாததாகவும் ஸ்திரமாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒரு பொழுதும் குழப்பமடையாதீர்கள். எப்பொழுதும் முக மலர்ச்சியுடன் இருங்கள். ஆசீர்வாதம். ஒவ்வொரு செயலையும் நன்றாக சிந்தித்து செயலாற்றுவதால் வருத்தப்படுவதிலிருந்து விடுபட்டிருக்கின்ற ஓர் ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுவீர்களாக. உலகில் சொல்லப்படுகிறது, முதலில் சிந்தியுங்கள், பின்னர் செயற்படுங்கள். ஒரு செயலை செய்வதற்கு முன்னர் சிந்திக்காது செய்பவர்களும்
செய்த பின்னர் அதனை பற்றி சிந்திப்பவர்களும் பின்னர் வருத்தப்பட நேரிடும். ஒன்றை செய்த பின்னர் அதனை பற்றி சிந்திப்பது என்றால் அதுவும் வருத்தப்படுவதன் வடிவமே ஆகும். ஆனால் செய்வதற்கு முன்னர் சிந்திப்பது ஞானம் நிறைந்த ஆத்மாவின் குணாதிசயமாகும். துவாபரம் மற்றும் கலியுகங்களில் பலவிதமான வருத்தப்படுதல் இருந்தன. எவ்வாறாயினும் இப்பொழுது சங்கம யுகத்தில் நீங்கள் கவனமாக சிந்தித்த பின்னர் செயலாற்றுகின்றீர்கள். உங்கள் மனதில் ஒரு வினாடியேனும் எவ்வகையான வருத்தமும் இல்லாத போதே நீங்கள் ஒரு ஞானி ஆத்மா என்று அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகம்: கருணை நிறைந்தவராக இருந்து சகல தெய்வீக குணங்களையும் சக்திகளையும் தானம் செய்பவர்களே மாஸ்டர் அருள்பவர்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி.